அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அப்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற ஒரு அற்புதமான பண்டிகை. எல்லாருக்கும் மிகவும் பிடித்ததொரு அற்புதமான பண்டிகை. எல்லாருமே ஒவ்வொரு தெருவிலேயும் விநாயகரை வைத்து அவ்வளவு அழகாக சிறப்பாக விநாயகரை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாள். இப்படி இருக்கும்போது வருடம் முழுவதும் நாம் எப்பொழுதும் கையில் பணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், பணவரவு நமக்கு எப்பொழுதும் தங்கு தடையில்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னாலும், வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிம்மதி நிலைத்து இருக்கணும் அப்படின்னாலும் விநாயகர் சதுர்த்தி என்று செய்கின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்குது. கோமதி சக்கர பரிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். கோமதி சக்கரம் தேவை. பாக்கு அதாவது பச்சை பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுமையாக இருக்கக்கூடிய பாக்கு. இது ரெண்டும் தேவை. எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்து நிச்சயமாக செய்யுங்க, உங்களுக்கு நல்லது என்பது நடக்கும். போன வருடம் கூட நாம் சொல்லியிருந்தோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு 27ஆம் தேதி வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை எப்படி நாம் முறைப்படி கொண்டாடணும் அப்படின்றத பார்க்கலாம். விநாயகர் மண்ணில் செய்த பிள்ளையாரை நாம் வணங்குவது சிறப்பு. பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மண் பிள்ளையாரை வழிபாடு செய்வது சிறந்தது. மண் பிள்ளையாரை நாம் வாங்கி கொண்டு வரும்போது குளிச்சுட்டு இருவராக செல்வதுதான் சிறப்பு. ஒருவராக சென்று வாங்கி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இருவராக சென்று காலில் செருப்பு எதுவும் போடாமல் ஒரு பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது செப்பு தட்டோ நல்லா துலக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கைப்பிடி அளவு அரிசி அதில் போட்டு நாம் பாரம்பரியமான உடையில் வேஷ்டி துண்டு அது மாதிரி நாம் போட்டுட்டு, பெண்களாக இருந்தால் பாவாடை சட்டை அல்லது பாவாடை தாவணி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செல்வது, பெரியவங்க கூட போவது. அங்கே போயிட்டு நாம் விநாயகரை பார்த்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு வெளியில் விநாயகரை வரவேற்கும் விதமாக ஆரத்தி கொஞ்சமாக குங்குமத்தில் தண்ணீர் விட்டு கலந்து கற்பூரத்தை வச்சு ஆரத்தி எடுத்து விநாயகரை உள்ளே அழைச்சிட்டு, விநாயகருக்கு பூணூல் போட்டு 1 ரூபாயை தொப்பையில் வைத்து அவருடைய கண்களுக்கு குன்றின் மணியை வைத்து அதற்கு பிறகு சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் பண்ணி நாம் அருகம் புல் இருக்கு இல்லையா, அதில் அர்ச்சனை, துளசியால் அர்ச்சனை, தும்பை பூக்களால் அர்ச்சனை, அடுத்து வெள்ளெருக்கம் பூக்களால் அர்ச்சனை, இப்படி 21 பத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்பாகவே நாம் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோவில் என்னென்ன இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இலைகளை நீங்கள் சேகரித்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த இலைகளெல்லாம் சேகரித்து விநாயகருக்கு பல வகையான பழங்கள், அதில் முக்கியமாக கொய்யா பழம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான பழங்கள், பலவிதமான இலைகள் வீட்டில் வடை, பாயாசம், மோதகம் முக்கியமானது, லட்டுக பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம் செஞ்சு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வரும் பாருங்க ஒரு வைப்ரேஷன், ஒரு வாசனை, அது ஒரு தெய்வீகமான ஒரு வாசனை. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைகள் செய்யும்போது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படித்தானே? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி விநாயகரை அன்போடு அழைச்சி விநாயகருக்கு உண்டான 108 போற்றிகள் சொல்லி அவரை அர்ச்சனை பண்ணுங்க. வில்வ இலைகளால், துளசியால் மட்டும்தான், துளசி நாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் நாம் பயன்படுத்தவும் முடியும். நீங்கள் அழகாக அர்ச்சனை பண்ணுங்கள். பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் இருந்தால் புத்தகம் 1 2 புத்தகமோ வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விநாயகரிடத்தில் வச்சு பூஜை பண்ணுறது மேலும் சிறப்பை கொடுக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பார்கள். அதாவது விநாயகரினுடைய சோடச நாமங்கள் இருக்குது, அதை சொல்லியும் நாம் அர்ச்சனை பண்ணலாம். ஓம் சுமுகாய நமஹா, ஓம் ஏகதந்தாய நமஹா, ஓம் கபிலாய நமஹா,
ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதுவே நமஹ. இப்படி துவங்குகின்ற சோடச நாமங்கள் ரொம்ப சக்தியானது. இந்த சோடச நாமங்களாவது நாம் அருகம்புல்லால் 16 அருகம்புற்களால் விநாயகரை அர்ச்சனை பண்ணுவது சிறப்பு. நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வரசித்தி விநாயகர் நமக்கு நடத்தி கொடுப்பார். விநாயகர் நாம் பூஜை பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அப்படி இல்லைன்னா நாம் கோதூளி லக்னம் என்று சொல்லப்படுகின்ற மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் நாம் மதியத்தில் பூஜை பண்ணுறது மதிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணியிலிருந்து நாம் பூஜை பண்ணுவது சிறப்பு. இப்படி அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் நேரம் சொல்லுவோம் இல்லையா, அபிஜித் நட்சத்திர நேரம் வேறு, தினந்தோறும் வருகின்ற அந்த அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி போல் நாம் அந்த பூஜையை ஆரம்பிப்பது நமக்கு சிறப்பை கொடுக்கும். இப்படி விநாயகரை பூஜை பண்ணிவிட்டு, விநாயகருக்கு உங்கள் வீட்டில் படிக்கின்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களிடத்தில் 101 தோப்பு கரணத்தை கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி என்று போட வையுங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு அறிவு கூர்மையாகும், அறிவு திறன் என்பது மேலோங்கும். விநாயகரினுடைய பூஜை நம் வீட்டில் செய்யும்போது விக்னங்கள் எல்லாமே இல்லாமல் போகும். வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களும் நடக்கும். விநாயகர் எல்லாருக்குமே ஒரு செல்ல பிள்ளை. அதனால் விநாயகரை சின்ன குழந்தை அப்படின்றதுனால பலவிதமான பிரசாதங்களை செய்து வைப்பாங்க. அதில் மாலை நேரத்தில் சுண்டல் செய்து வைப்பது ரொம்ப சிறந்தது. பால் பணியாரம் இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் குழந்தை விநாயகருக்கு செஞ்சு வையுங்க. எந்த விநாயகரை வச்சு நாம் பூஜை பண்ணாலும் மஞ்சள் பிள்ளையார் விக்னங்களை விளக்கக்கூடியவர் மஞ்சள் பிள்ளையார். அதனால் மஞ்சள் பிள்ளையாரை செஞ்சுட்டு முதல் பூஜை அவருக்கு செஞ்சுட்டு அதற்கு பிறகு மண் பிள்ளையாருக்கு செய்யுங்க. அதற்கு பிறகு இந்த பிள்ளையாரை ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு விதமான அந்த பெரியவர்கள் செய்கின்ற முறை இருக்கும். அந்த முறைப்படி அவரை தண்ணீரில் கரைப்பதை செய்யுங்க. இந்த மாதிரி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் விநாயகரை வழிபாடு செய்து வரும்போது அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு விக்னங்கள் இல்லாமல் வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கும். படிக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பார்கள். படிப்பிற்கு சரஸ்வதி தேவி அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரஸ்வதி தேவி மற்றும் விநாயகரும் படிப்பிற்கு உகந்த கடவுள். பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தீபம் 48 நாட்கள் நாம் ஏற்றினோம் அப்படின்னா பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அப்படி படிப்போடு தொடர்புடையவர் விநாயகர். இவருடைய பூஜை செய்யும்போது விநாயகரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.